Hi friends, Tamil Masala channel subscribe பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க friends. இந்தியா vs நியூசிலாந்து இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா 90 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை அடிச்சு தூக்கி மரண மாசா வின் பண்ணியிருக்காங்க குடியரசு தின விழாவில். இதுவரை குடியரசு தின விழாவில் இந்திய அணி 3 மேட்ச்கள் மோதி உள்ளது. அதில் 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. டுடே நடந்த 3வது மேட்சில் கோலி தலைமையிலான இந்திய அணி குடியரசு தின விழாவில் மெர்சலா வின் பண்ணி சாதனை வரலாறு படைச்சிருக்காங்க friends. இன்றைய மேட்சில் 9 பவுண்டரி 3 6 பறக்க விட்ட நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா 87 ரன் அடித்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். சிறப்பாக பந்து வீசிய குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்து அசத்தினார். என்ன பொறுத்தவரை நியூசிலாந்து சீரிஸை இந்திய அணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நியூசிலாந்து அணி பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. சரி ஓகே, தோல்விக்கு பிறகு கேன் வில்லியம்சன் என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம். இந்த தோல்வி மிகவும் வேதனை அளிக்கிறது என்றும், ஆனாலும் இந்திய அணி 100 மடங்கு சிறப்பாக செயல்படுகிறது. அதுவே எங்கள் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது என்றும், குறிப்பாக MS தோனி பின்னால் இருப்பது எங்கள் அணி பேட்ஸ்மேன்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறது என்றும், டுடே மேட்ச் ரேஸ் டெய்லர் ஸ்டம்பிங் ஆட்டத்தை முழுவதுமாக மாற்றிவிட்டது. அந்த விக்கெட் தான் நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய மைனஸாக அமைந்துவிட்டது என்றும், இந்திய அணியில் MS பின்னால் இருந்து எங்கள் அணி பேட்ஸ்மேன்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி அளிக்கிறார் என கேன் வில்லியம்சன் தோனியை வெளிப்படையாக கூறாமல் சூசகமாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தோல்வியிலிருந்து மிகப்பெரிய பாடத்தை கற்றுள்ளோம். இதிலிருந்து தவறுகளை சரி செய்து இனி வரும் போட்டிகளில் சிறப்பாக செயல்படுவோம் என்றும், இந்திய அணி ஸ்பின்னரை எங்கள் அணி பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக கையாண்டால் மட்டுமே இந்த தொடரை கைப்பற்ற முடியும் என கேன் வில்லியம்சன் இறுதியாக குறிப்பிட்டுள்ளார். சரி, நீங்க சொல்லுங்க, நியூசிலாந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் தோல்விக்கு என்ன காரணம் என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.